ஒரு மொழிக் கொள்கை. கேக்குறப்போ அது ஏதோ காகிதத்துல இருக்கிற ஒரு ரூல் மாதிரி தான் தோணும். ஆனா அதோட மொத்த பாரமும் ஒரு குழந்தையோட மனசுக்குள்ள தான் இறங்குது. சரி, அப்போ ஒரு லாங்குவேஜ் பாலிசி ஒரு குழந்தையோட உள் உலகத்தை, அவங்களோட அடையாளத்தை, அவங்களோட மனநிலைய, ஏன் அவங்களோட கலாச்சாரத்தையே எப்படியெல்லாம் மாத்துது? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விய மையமா வச்சு பேசுவோம். ஒரு பாலிசிய வெறும் சட்டமா பார்க்காம அது ஒரு குழந்தையோட மனசுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துதுன்னு அவங்க பார்வையிலிருந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது வார்த்தைகளோட எடைய பத்தி. ஒரு குழந்தையோட மனசுல பல மொழிகள் சேரும்போது அது அவங்க உலகத்தை எப்படி உருவாக்குது? அவங்கள ஒரு முழுமையான மனுஷனா மாத்துதா, இல்ல அவங்களே ரெண்டா பிரிச்சிடுதா? வாங்க, இந்த உளவியல் தாக்கத்தை முதல்ல ஆராய்வோம். மொழியியலாளர் பிராங்கோயிஸ் குரோஜான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இருமொழி தெரிஞ்ச ஒரு குழந்தைகிட்ட ரெண்டு தனித்தனி மனுஷங்கள்ல அவங்க ஒரே ஆள் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற மொழிகள் ஒன்னோட ஒன்னு கலந்து பேசி ஒரு புதுவிதமான அடையாளத்தை உருவாக்குது. அது ஒரு தனித்துவமான காம்பினேஷன். ஆனா இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் வருது. ஒரு பக்கம் ஒரு குழந்தையோட மொழிகள் ரெண்டுமே மதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. வீட்ல ஒரு மொழி, வெளியில ஒரு மொழி, ரெண்டுக்குமே மதிப்பு இருக்கு. அப்போ அந்த குழந்தையோட அடையாளம் இன்னும் வலுவாகும், செழுமையாகும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? வீட்ல பேசுற மொழிய ஸ்கூல்ல பேசினா அவமானப்படுத்துறாங்க, தண்டிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை மனசுல நான் முழுசா இல்ல, நான் ரெண்டு பாதியா உடைஞ்சு போயிருக்கேன்னு ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிடும். இந்த மனப்போராட்டம் நிஜ வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க, பதட்டமா இருப்பாங்க, மத்தவங்களோட சேராம ஒதுங்கி இருப்பாங்க. பெத்தவங்களுக்கு இது பார்க்கறதுக்கு சோம்பேறித்தன மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இந்த மொழிச்சுமையும் அடையாள சிக்கலுமா தான் இருக்க வாய்ப்பிருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது, எப்படி ஒரே மும்மொழி கொள்கை ரெண்டு வேற வேற பின்னணியிலிருந்து வர குழந்தைங்களுக்கு ரெண்டு வேற வேற உலகங்களை உருவாக்குதுங்கிறத பத்தி தான். இப்போ ரெண்டு குழந்தைகளை எடுத்துக்குவோம். முதல் குழந்தை ஒரு நகரத்துல இருக்கிற ஒரு வசதியான வீட்ல இருந்து வருது. அவங்களுக்கு வீட்லயே கொஞ்சம் இங்கிலீஷ் மூணாவது மொழியெல்லாம் பழக்கம் இருக்கும். படிச்ச அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, டியூஷன் அனுப்ப முடியும். இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு மும்மொழி கொள்கைங்கிறது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா படிக்கட்டு மாதிரி. ஆனா இப்போ ரெண்டாவது குழந்தைய யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமத்துல இருந்து வர்ற முதல் தலைமுறை மாணவர். வீட்ல அவங்க தாய்மொழி மட்டும்தான். அப்பா அம்மாவுக்கு பெருசா படிப்பறிவு இல்ல, டியூஷன்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த குழந்தைக்கு இந்த மூணாவது மொழி ஒரு படிக்கட்டு இல்ல, அது அவங்கள பின்னால இழுக்கிற ஒரு கூடுதல் சுமை. பாத்தீங்களா, ஒரே பாலிசி எப்படி ரெண்டு வேற வேற விளைவுகளை உருவாக்குதுன்னு? அதாவது, சட்டப்படி மொழிக்கொள்கை எல்லாருக்கும் ஒண்ணுதான்னு சொன்னாலும் அதோட உண்மையான சுமை, அதாவது எக்ஸ்ட்ரா நேரம், மன அழுத்தம், பணம் எல்லாமே ஏழை முதல் தலைமுறை குழந்தைங்க மேலதான் அதிகமா விழுது. காகிதத்துல சமமா தெரியிற ஒரு கொள்கை நிஜத்துல எவ்ளோ பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்குது பாருங்க. இது ஏற்கனவே பெண்தங்கியவங்கள இன்னும் பெண்தங்க வச்சிடுது. யோசிச்சு பாருங்க, 3 மொழிகள், அது கூடவே சயின்ஸ், கணக்கு, ஹோம்வொர்க், பரீட்சைன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது என்ன ஆகும்? வெறும் 9-10 வயசுலயே சில குழந்தைங்க கிட்ட மினி பர்ன் அவுட் அறிகுறிகளை நம்ம பார்க்க முடியுது. பரீட்சை நேரத்துல மட்டும் வர்ற வயித்து வலி, தலைவலி, இல்ல எனக்கு ஸ்கூலுக்கே போக பிடிக்கலன்னு திரும்ப திரும்ப சொல்றது, இதெல்லாம் அதோட அறிகுறிகளா தான் இருக்கு. இப்போ நாம கலாச்சார தாக்கங்களை பத்தி பார்க்கலாம். மொழிகள் எப்படி சில சமயம் நம்மள இணைக்குது, ஆனா அதே சமயம் நம்ம வேர்கள்ல இருந்தே நம்மள பிரிக்கிற ஆபாயத்தையும் உருவாக்குதுன்னு பாப்போம். கண்டிப்பா, இதுல ஒரு நல்ல பக்கமும் இருக்கு. ஸ்கூல்ல பல மொழிகளை கத்துக்கிறதுனால குழந்தைங்க புது புது பாட்டு, கதை, பண்டிகைகள்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மத்த சமூகத்தை சேர்த்தவங்கள சக மனுஷங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கும் ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கும் இங்கிலீஷ் ஒரு பொதுவான பாலமா அமையலாம் இல்லையா? அது அவங்க மத்தியில இருக்கிற தூரத்தை குறைக்கும். ஆனா இதுக்கு இன்னொரு இருண்ட பக்கம் இருக்கு. வீட்ல தாத்தா பாட்டி அவங்க தாய்மொழியில மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா குழந்தைங்க பெரும்பாலும் இங்கிலீஷ்லயோ இல்ல வேறொரு மொழியிலயோ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச வருஷத்திலேயே ஒரே வீட்டுக்குள்ள தாத்தா பாட்டிக்கும் பேர குழந்தைங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய மொழி சுவர் உருவாகிடுது. இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன பூந்தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 3 செடி இருக்கு. ஒன்னு ரொம்ப பெருசா இருக்கிற உலக மொழி செடி, இன்னொன்னு நடுத்தரமா இருக்கிற தேசிய மொழி செடி, மூணாவதா ஒரு குட்டி தாய்மொழி செடி. இப்போ அந்த தொட்டிக்கு நாம ஊத்துற தண்ணி, அதாவது நேரம், கவனம், சமூக மதிப்பு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? அந்த பெரிய செடி தான் இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சு நல்லா செழிப்பா வளரும்.
ஆனா பாவம் அந்த சின்ன தாய்மொழி செடிக்கு தேவையான சத்தே கிடைக்காம மெதுவா வாடி போயிடும். நிஜத்திலயும் இந்த மாதிரி ஒரு அழுத்தமான சூழல்ல பல தாய்மொழிகளுக்கு இதுதான் நடக்குது. அதனால ஒரு கொள்கை சக்சஸான தெரிஞ்சுக்க நம்ம புதுசா பாலங்கள் கட்டினோமான மட்டும் கேட்டா பத்தாது. நம்ம வேர்கள் பத்திரமா இருக்கான்னு நம்ம கேட்கணும். ஒரு தமிழ் குழந்தைக்கு ஹிந்தி தெரிஞ்சா அவங்க வட இந்தியாவுல தைரியமா பயணம் பண்ணலாம், சரி. ஆனா அதே குழந்தை வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு தமிழ் கவிதையை ரசிச்சு படிக்கவும் தெரியணும் இல்லையா? சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மொழிகளுக்குள்ள இருக்கிற அந்தஸ்து வித்தியாசங்களும் அது ஒரு குழந்தை மனசுல ஏற்படுத்துற அவமானம்ங்கிற உணர்வும் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாவே குழந்தைங்க மனசுல ஒரு எழுதப்படாத விதி பதிஞ்சிடுது. இங்கிலீஷ் பேசினா வேலை கிடைக்கும், அதுதான் லட்சியம். தேசிய மொழிங்கிறது நாட்டு பற்றுக்கானது. ஆனா தாய்மொழி அது வெறும் வீட்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு படிநிலை உருவாகும்போது தாய்மொழிக்கு இயல்பாவே குறைந்த அந்தஸ்து கிடைச்சிடுது. இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு குழந்தை தன்னோட தாய்மொழியிலேயே நம்பிக்கையோட பேசவோ எழுதவோ முடியலனா அது வெறும் மொழி இழப்பு மட்டும் இல்ல, அது சுயமரியாதை இழப்பு. நாம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு பார்க்கும்போது ஒன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு மொழிக் கொள்கைங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. அது ஒரு குழந்தையோட அடையாளத்தை வளப்படுத்தலாம், ஆனா அதே சமயம் அதை பிரிக்கவும் செய்யலாம், அவமானப்படுத்தலாம். காகிதத்துல எல்லாருக்கும் சமமா தெரிஞ்சாலும் அதோட உண்மையான பாரம் முதல் தலைமுறை மாணவர்கள் மேலதான் அதிகமா விழுது. கடைசியா தாய்மொழி மத்த கலாச்சாரங்களோட இணைக்கிற ஒரு பாலமா இருக்குமா, இல்ல வளர்ச்சிங்கிற பேர்ல நாம இழக்கிற வேரா மாறுமாங்கிறது நாம அதை எப்படி வடிவமைக்கிறோம், எப்படி மதிக்கிறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை என்னோட மொழி 2ஆந்தரமானதுன்னு உணர ஆரம்பிச்சுட்டா அது அந்த குழந்தையோட மனசுல ஏற்படுற ஒரு பெரிய சேதம். எதிர்காலத்துல வர எந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாலையும் கூட அதை முழுசா சரி பண்ணவே முடியாது.